இன்றைக்கு மோடி அவர்கள் இந்த தேசத்தை கூறு போட்டு வித்து விட்டார். விற்பதற்கு ஒன்னே ஒன்று இருக்கு, அது என்னன்னா அவருடைய கோமணம் தான். போர்ட்டை வித்தாச்சு, குஜராத் போர்ட்டு போச்சு, எண்ணூர் போர்ட்டு போச்சு, தமிழ்நாடே வித்தாச்சு திமுக. இதை கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. அனல் மின் நிலையங்களை வித்துட்டான். எது விக்கல? எல்லாமே கோவிந்தா. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் கோவிந்தா. அண்ணாமலைக்கு அரோகரா. அது அரசியலில் இருந்து வெற்றி தோல்வி வந்து மக்கள் நிர்ணயிக்கிறதா. மக்களுக்கு உங்களை நீங்க அவரே ஒத்துக்கிட்டாருப்பா. இந்த தடவை நான் மோடிஜியுடைய மகையை கூட நாசமா போயிடுவாங்க. இந்த முறை கண்டிப்பா எந்த தொகுதியிலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவோ அவர்களுடைய கூட்டணியோ வெற்றி பெற முடியாது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு PS ராமன் ஐயா அவர்களும், மேலும் திமுகவினுடைய மூத்த முன்னோடியுமான தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் முனைவர் திரு காமாட்சி ஐயாவும் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு PS ராமன் ஐயாவிட போயிடலான் இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா சொல்றாரு, தமிழக பாஜக இந்த வெற்றி என்பது மறுபடியும் நாடாளுமன்றத்தில் இல்ல, கோவையில இருந்து துவங்குவோம் அப்படின்றாரு. சோ கோவையில இப்ப நிலவரம் எப்படி இருக்கு? இறுதி கட்டத்தை அடைஞ்சிட்டோம் நம்ம தேர்தலுடைய பரப்புரையில. இன்று மாலையோட நிறைவடைகிறது இருக்கு. அண்ணாமலையை தொடர்ந்து நான் குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நிலவரம் எப்படி சார் கோவையில்? அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அச்சாணி. கொங்கு மண்டலம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு தொழில் பிரதேசமான ஒரு தனித்துவமான ஒரு இடம். கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்திலிருந்தும் பல மோட்டர்கள், பல உதிரி பாகங்கள், பல ஸ்பேர் பார்ட்ஸ்ல உலக அளவில் சப்ளை பண்ணுதாங்க. தொழிற்சாலைகள் நிறைந்தது. மக்கள் அறிவுபூர்வமான, எப்பவுமே தேனீக்களை போல் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள். ஸோ அந்த இடத்துல இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லி பாஜக வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தில் போட்டிடுறாரு. அந்த போட்டியில பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் நிற்கிறாங்க, திமுக வேட்பாளர் நிற்கிறாங்க. திமுக வேட்பாளருக்கு சிறையிலிருந்து ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ரிமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிறையிலிருந்தே ரிமோட் பண்றாரு. அதாவது சிறையிலிருந்து ரிமோட் பண்ற காரணம் என்ன? ஒரு ஆட்சி அதிகாரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவர்கள் சிறையும் வீடும் எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறனால எல்லாமே அங்கிருந்து ரிமோட் பண்றாங்க. அவருடைய செலெக்ஷன் தான் அந்த வேட்பாளருக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க அதிமுக கேண்டிடேட்டுக்கு முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களோட மேற்பரல நடக்குது. ஸோ தேர்தலை பொறுத்த வரைக்கும், கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு பண மழை பொழிகின்றது. அது அந்தி மழை பொழிகிறது. ஒவ்வொரு முகத்திலும் துளியிலும் உன்முகம் தெரிகிறது சொல்லுவாங்கல்ல, சினிமா பாட்டு உண்டு. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது மாதிரி அங்க பண மழைய அப்படியே கொட்டுறாங்க. பட் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாங்க, நாங்க பணம் தர மாட்டோம், எங்களுடைய மத்தியிலுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை நாங்கள் மக்கள் மத்தியில சொல்றோம். மக்கள் திராவிடல் கட்சிகளை அப்புறப்படுத்தி இளம் தலைமுறைகள் பாஜகவை விரும்புகிறார்கள். ஆகவே மாற்றம் முன்னேற்றம் என்று பட்டேல் முயற்சியுடைய கொள்கை எப்படியோ அதே போல பாரதிய ஜனதா கட்சியாகவும் திராவிடம் இல்லாத ஒரு தேசியம் வளர வேண்டும். அந்த தேசியம் வளர வேண்டும், அது கோவையிலிருந்தே தொடங்கட்டுமே என்று எங்க அதாவது இந்து மதத்துல நம்பிக்கை உண்டு. பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அதே போல அந்த பிள்ளையார் சொல்லி கோயம்புத்தூர் தொடங்கட்டும் அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி அமைப்போம். மத்தியில் ஆட்சி பெற்றால் கோயம்புத்தூர் மட்டுமல்ல தமிழகமே ஒரு வளமான ஒரு மாநிலமாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நாங்கள் உருவாக்குவோம், ஒரு வாய்ப்பு தாருங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில சர்வே கூட என்ன சொல்றாங்கன்னா, இது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. பட் அதே நேரத்தில் கடந்த 3 நாளாக அங்க என்ன நிலைப்பாடுனா, அண்ணாமலையை தோற்கடிக்கணும், அண்ணாமலை வரக்கூடாது. அண்ணாமலை தோற்கடிக்க அதிமுக திமுகல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுப்போம். அப்ப விட்டு கொடுக்க திமுக விட்டு கொடுக்கறதுக்கு அதிமுக தலையா பூவானாச்சு நாணயத்தை வச்சு விளையாடுறதுக்கு அவங்க தயாராக இல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை ஜெயித்தால் திராவிடம் காலி, அண்ணாமலை தோற்றால் திராவிடம் வாழும் என்ற நிலைப்பாடுலாம் அங்க கொங்கு மண்டல இருக்குது. திமுக வேட்பாளர் ஒரு இங்கிலீஷ் ஒரு நாளிதழ் பேட்டி கேட்க வர்றாங்க. கேட்க வரும்போது அண்ணாமலை அவர்களை பற்றி கேட்கும் பொழுது அண்ணாமலை ஜோக்கர், டோன்ட் ஆஸ்க் திஸ் क्वेश्चन, திஸ் கைண்ட் ஆஃப் क्वेश्चन சொல்லி உதாசீனப்படுத்திட்டு போறாங்க. அது ஓகே. நீங்க அப்படி பார்த்தா மயிலாடுதுறை தொகுதியில சுதான்னு ஒரு அம்மா காங்கிரஸ்ல நிக்கிறாங்க. நானும் அவங்களும் நிறைய தொலைக்காட்சியில் விவாதத்தில் அட்டன் பண்ணிருக்கிறோம். நல்ல சுறுசுறுப்பான வழக்கறிஞர். அவங்கள 2 நாளுக்கு முன்னால ஒரு முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவரை பேட்டி எடுக்கிறாங்க.
எப்படி நீங்க ஜெயிப்பீங்க, என்ன ஜெயிப்பீங்கன்னு ஒரு பின்னால நிக்கிற மக்கள் அப்ப இவங்க அக்கா நிக்கிறாங்க, அண்ணா நிக்கிறாங்க, தம்பி நிக்கிறாங்க, அம்மா நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள், உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பாஜக வேட்பாளர் போயிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அந்த அம்மையார் என்ன அழகா சொன்னாங்க தெரியுமா? எனக்கு இதெல்லாம் போயிட்டு தெரியலங்க, நான் மயிலாடுதுறை தொகுதியில் சுற்றுப்பயணம் பண்ணுகின்ற போது நான் மயிலாடுதுறையில் வாக்குகள் கேட்கின்ற இடத்துல எல்லாமே எங்கு பார்த்தாலும் கை 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 என்று தெரிகின்றது. ஆகவே கையை ஜெயிக்க வைப்பார்னு சொல்றாங்க. அந்த அம்மையார் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கக்கூடிய மயிலாடுதுறை வேட்பாளர் சுதா அவர்களை சொல்வது எங்கு பார்த்தாலும் கை தெரிகின்றதுன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க சொல்றோம் 2014 இந்தியா நாட்டு மக்கள் கையை கைகொழி விட்டார்கள். அப்படி என்பது கைக்கு என்ன வேலை தேசியத்திற்கு? கரெக்ட் தானே இல்லையா? 2014 மக்கள் கைகள் வச்சுங்க, கையை கைகள் விட்டாங்க. இனிமேல் தேசியத்துக்கு கைக்கு வேலை இல்லை. சரி, அங்கொண்டும் இங்கொண்டுமாக வயலுக்கு உள்ள என்னங்க பல மாநிலங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிக்க சார், உங்களுக்கு வயல்ல நெல் பாத்தீங்கன்னா வயல்ல நாத்து நடுறோம், நாத்தோட சேர்ந்து களை வரலையா, களையை தேவை வரும்போது பிடிங்கி கீழே போடலையா? அப்ப நெல்லு தான் வளரணும், அங்க களை வளர வேண்டிய அது பிழைகளை 2024 காங்கிரஸ் முத்து வாரத்துக்கு நிறைவேறும். இல்ல அதாவது 2024 இதோட அதாவது இந்த மலையாளத்துல ஒரு பிட்டு படத்துக்கு பேர் உண்டு, அவசானத்து ராத்திரி. ஏன் அந்த அவசானத்து ராத்திரினா அண்ணன் காமாட்சி நாடு பேசும்போது ரெட்ட அர்த்தத்துல நிறைய விஷயங்கள் பேசுவாரு. அதனால அவசானத்து ராத்திரி மாதிரி உள்ள அந்த படத்தினுடைய டைட்டில் போல காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி தேர்தல் இந்த தேர்தல். திரு காமாட்சி ஐயா, கோவையில அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்கிறதுக்காகவே பல மழை பொழிகிறது அங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு. நடக்குதா? அண்ணாமலை அவர்களை அவ்வளவு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்திருக்காரு. உண்மையிலேயே திரு ராமன் அவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன காரணம்னா, அவருடைய கட்சிக்கு அவர் முழுமையா தன்னுடைய உழைப்ப கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் சொன்னாரு, திமுக அண்ணா திமுக 2 பேரும் சேர்ந்து இவரை தோக்கடிக்கிறதுக்காக பெரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்குள்ள யாரு தோக்கடிக்கிறது யாரு ஜெயிக்கிறதுங்கிறது அங்க வர பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு. எங்களுக்கு அதிமுகவும் சரி பாரதிய ஜனதாவும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். எங்களுக்கு ரெண்டும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான். அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தவங்க தான். இன்னைக்கு வேஷம் போட்டு மாத்திட்டு வந்திருக்காங்க. அதனால நாங்க அந்த வேஷதாரியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்க முட்டாள்கள் இல்லை. ஆகையினால இந்த அண்ணாமலை பணமழை பொழியுதுன்னா யார் பணமழை கொடுக்குறா? நாங்க பணம் கொடுக்குறோமா, அண்ணாமலை கொடுக்குறாரா? அண்ணாமலை எப்படி கொடுக்குறாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அங்க எல்லாம் எப்படி பணம் போகுது வருதுன்னு இவர் ஏற்கனவே தலைமை சொன்னதுனால நிக்கிறாருங்கிறாங்க. தலைமை சொன்னதுனாலதான் அவர் நிக்கிறாரு. ஆனா அவர் நிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போய் ஒவ்வொரு வார்டு வாரியா போய் பணம் பட்டுவாடா பண்ணது யாரு? வெளிப்படையா சொல்றாரு ஸ்டேட்மெண்ட், நான் 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் சும்மா எல்லா பேரும் வாயில வடை சுடுறது. அவங்க பிரதமர் சுடுறாரு, அவங்க தலைவர். அவர் வாயில வடை சுட்டா இவர் மாத்திரம் எப்படி சுடாம இல்ல தங்கம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாட்டை பின்னோக்கி கொண்டு போயிருக்காங்களா முன்னோக்கி கொண்டு போயிருக்க? யார் சொன்ன? அந்த மாதிரி அறிவு கட்டதனமா பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு உண்மை சொன்னா கசக்குது பதிலா ஒரு நிறைய எத்தனை கசக்குது பாத்தீங்களா? இந்த 10 ஆண்டு காலத்துல எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை கூறு போட்டு வித்துருக்கான். எத்தனை அரசு நிறுவனங்களை அதானி ரிலையன்ஸ். அதுக்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சி தான். கடல்ல மூழ்க வச்சு வட்டி குட்டி போட்டு மார்வாடி கடையில நகை கொண்டு எப்படி வச்சா எப்படி வட்டி குட்டி விடுமோ அதே மாதிரி பேசல. நான் பேசல நீங்க பேசக்கூடாது. நமக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் பாருங்க. ஆளுங்கட்சி சொன்னது பாத்தீங்களா? மாநிலத்தை ஆளுங்கட்சியா இருக்கும் போதே நீங்க பண்ணீங்கன்னா மத்தியில நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பேசும்போது நான் பேசணும்னா நான் தடுத்துனேன் சார். நீங்க பேசுறத நான் பேசுறதை நீங்க தடுக்கிறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 10 ஆண்டு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எல்லாத்தையும் வித்தாச்சு. இனி கோமணத்தை தான் விற்கணும். அது மோடியினுடைய கோமணம் தான். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பல கோடி ரூபாய் செலவாகுதான். அவருடைய ட்ரெஸ் கோடுக்கு அதை பியூட்டி பார்லருக்கு இது மாதிரி கோமணம் ஆன்மீகத்தின் உச்சம். கோமணம் ஊழலை ஒழிக்கும். கோமணம் நாட்டை சுத்தப்படுத்தும். கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு இருக்க முடியாதா? நான் தான் உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தானே கேட்கிறேன். பொறுமையா இருங்க. நான் பேசுறப்ப நீங்க பேசுங்க. ஆகையினால இன்றைக்கு மோடி அவர்கள் இந்த தேசத்தை கூறு போட்டு வித்து விட்டார். விற்பதற்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா அவருடைய கோமணம் தான். அந்த கோமணத்தையும் வித்துட்டு தான் அவரு ஆண்டியா போய் எங்க மாநிலத்துல ஆட்சிக்கு வந்தோம். 3 வருஷத்துலயே 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டோம்ல. கடன் தான் வாங்கியிருக்கோமே தவிர நாங்க நாட்டை இல்ல பொதுத்துறை நிறுவனங்களை எதை நாங்க வித்திருக்கோம்? எந்த துறை என்ன இருக்கு விக்கிறதுக்கு? கேட்டா பேசாதீங்கன்னு சொல்லுவீங்க நீங்க.
போர்ட்டை வித்தாச்சு, குஜராத் போர்ட்டு போச்சு, எண்ணூர் போர்ட்டு போச்சு. தமிழ்நாடே வித்தாச்சு திமுக. இதை கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. உங்களுக்கு உண்மையா சொன்னா ஏன் இவ்வளவு கோவம் வருது? வளங்கள் வந்து தமிழ்நாட்டே வித்தாச்சு. கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. பாருங்க, 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்க கனிம வள மலைகள் எல்லாம் போய் பாருங்க, மணல் கோரை பாருங்க, ஆற பாருங்க, ஏரியா பாருங்க, குளத்தை பாருங்க, எல்லாமே மொட்டை அடிச்சாச்சுங்க. எல்லாத்தையும் மொட்டை அடிச்சாச்சு. உங்க மூஞ்சிய பாருங்க, நீங்க பேசும்போது உங்க சொல்லுங்க. முகம் என்ன பாடுபடும் சொல்லுங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ஊடகத்துல உட்கார்ந்து பேசுற ஒரு காமன் சென்ஸ் ஆவது வேண்டாமா? நான் தான் சொல்றேன், நான் பேசுறேன், என்னுடைய டயத்தை அப்ப நீங்க பொய்யா சொல்லுங்க. நாங்க வந்து தந்தானை துதிப்போமேன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி வந்து நீங்க அடுத்து பேசுங்க. இல்லையா, இப்ப வந்து அண்ணாமலை அவர்களுடைய இந்த கோயம்புத்தூர் வெற்றி என்பது உறுதி அப்படின்னு சொல்லி பல கருத்து கணிப்புலாம் வந்து சொல்றாங்க. அண்ணாமலை அவர்களும் வந்து இந்த மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வென்றெடுக்கும் விதமா வந்து அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. மாநில தலைவராக இருக்கும்போது சரி, அதே போல ஆளும் வர்க்கத்தை அவர் கேள்வி கேட்கிற விதமா அவருக்கு சரி, அவரு நல்ல ஒரு கவர்ந்திருக்காரு போல மக்களை. அவர் மக்களை கவர்ந்தாலும் சரி, யாரை கவர்ந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சியானது இந்த தேசத்தை விற்று விட்டு தான் வெளியில் திரும்ப திரும்ப அவர் பொய்யா சொல்றாரு. நீங்க விட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. விட்டு கொடுத்தாரு இப்படி பேசதான் சொல்லுங்க. வித்துட்டு போகணுங்கிற எண்ணத்துலதான் இருக்காங்க. ஏற்கனவே அதானிக்கும் அம்பானிக்கும் வித்தாச்சு பாதி. அப்ப சைனாக்கு கொடுத்துருமா? கம்யூனிஸ்ட்காரன் சைனாக்கு ஓகே பண்ணா ஓகேவா? ஜெர்மன் ஓகே பண்ணா எங்க அதானி அம்பானி இந்தியா நாட்டுக்காரங்க, நம்ம நாடே மாதிரி நீங்க பொய்யா சொல்றீங்களா? நீங்க பொய்யா சொல்றீங்க. சொல்லுங்க. அவரை வச்சே நீ எடுத்துக்க. நான் அப்படி கிடையாது. அதாவது வாதம் என்பது நியாயத்தராசா இருக்கணும். நியாயத்தராசா இருக்கணும். நியாயம் இல்லைன்னா நீங்க பாரு, எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள். எது யாருக்கு இப்போ? எந்த பொதுத்துறை விமானத்தை கூட வித்துட்டான். புரியுதா உனக்கு? விமானத்தை வித்தாச்சு, போர்ட்டை வித்தாச்சு, ரயில்வே ஸ்டேஷனை விற்க போறேன்னா அது கொஞ்சம் நிக்குது, அவ்வளவுதான். இங்க இதை வித்துட்டான், அனல் மின் நிலையங்களை வித்துட்டான். எது விக்கல? எல்லாமே கோவிந்தா. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் கோவிந்தா. அண்ணாமலைக்கு அரோகரா, அவ்வளவுதான். திரு வி. எஸ். ராமன் ஐயா, அந்த கட்சி ஆட்சியை பாக்குறோம்ல, 10 வருஷத்துல எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் வந்து விற்கப்பட்டிருக்கு. ஏர் இந்தியாவை கூட நம்ம வித்துட்டோம், திருப்பி டேட்டாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்றாரு. 60 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்டது காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி தங்களுடைய மந்திரி சபையிலிருந்து தங்களுடைய குடும்ப நலனுக்கு பெருக்கிக் கொள்வதற்காக மத்திய அரசுடைய துறைகள் அவங்களும் திவாலாக்கி கடன்ல வச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அப்ப அதெல்லாம் கிளியர் பண்ணா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படிதான் அதெல்லாம் கிளியர் பண்ணாதான் ஒரு நிலைப்பாடு உருவாக்க முடியும். போது சில விஷயங்களை தனியாரிடம் ஒப்படைக்கத்தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அதுல என்ன தவறு இருக்க சொல்லுங்க? இன்னைக்கு லாப நோக்கில் இருக்குது சார். இன்னைக்கு ஒரு விஷயம் சார், பாஜக 10 வருஷம் முதல்ல பிரதமரா இருக்கிறனாலதான் ஒரு பிரதமரா இருக்கிறாங்க. இதே ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தா வாரம் ஒரு பிரதமர். நீங்க யாருக்கெல்லாம் போல சொல்லுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, ஐஎன்டிஏ கூட்டணி ஒரு புள்ளிவரை என்ன சொல்றாங்க தெரியுமா? அண்ணனுக்குன்னு சொல்றான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஐஎன்டிஏ கூட்டணியுடைய தலைவர்களுடைய மனநிலைப்ப என்னன்னா, ஒருவேளை என்டிஏ கூட்டணி கம்மியாக வச்சிருக்காங்க, வாங்கிட்டாங்க சீட்டு, எம்பி சீட்டுகள். அப்போ ஐஎன்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைமையில் இருக்குன்னா, அப்படி ஆட்சி அமைத்தால் 6 மாசம் கூட அந்த ஆட்சி ஓடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப திமுக சொல்லுவாங்க 10 மந்திரி கொடுன்னு சொல்லுவாங்க, 5 கேபினட் கொடுங்க, 3 இணை கொடுங்க, 2 துணை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இணை யாருக்கு கொடுக்க, துணை யாருக்கு கொடுக்க? ஏற்கனவே வாழ்க்கையில இணை துணை உள்ள ஆட்கள்கிட்ட போய் நீங்க இணை அமைச்சர் பதவியிலும் இணை யாருக்கு, துணை யாருக்கு? நீங்க தப்பா நினைக்கிறீங்க. வாழ்க்கை என்பது அமைச்சர் பதவி வாழ்க்கை தான் சார். அமைச்சர் வாழ்க்கை சார், அப்பெல்லாம் கிடையாது. அமைச்சர் வாழ்க்கை துணைவி நம்ம சொல்றோம். அது போய் அமைச்சர் பதவி மக்களை வாழ வைப்பதற்காக வாழ்க்கையான ஒரு நிலைப்பாடு என்பது நான் சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கு அப்ப எங்க இடிக்குதுல சொல்லுங்க. இப்ப நாங்க தான் இந்தியாவில இருக்க அனைத்து ஆயில் சப்ளை, குக்கிங் ஆயில் சப்ளை பூராமே மோடி அமித்ஷாவுடைய பையன் ஐஎன்டிஏ கூட்டணியில உள்ள 32 கட்சியில உள்ள தலைவர்கள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபை பங்கு வைப்பாங்க. அதை பத்தி அதை பத்தி நாங்க பாத்துக்கிறோம். கடந்த கால வரலாறு நினைச்சு பாருங்க. கடந்த கால வர அதாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் 3 மாசம் 6 மாசம் அதுக்குள்ள என்ன தெரியுமா நிலைமை? நீ கேட்டுமா போகட்டுமா இந்த மனநிலை தான் உருவாகும். மக்கள் சரமான நியாயமான தேசிய சிந்தனை உள்ள ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு மக்களிடம்
அந்த கருத்து வந்துள்ளது. சர்வாதிகாரமா வரணும். அப்ப உங்களுக்கு உங்க கோரிக்கையா சார் எல்லாம் காவியா? நீங்க தான் நாட்டுக்கு நாங்க ஆப்பு வச்சிருவோம். ஒரு ஆப்பு கிடையாது. திராவிட கட்சிகளுக்கு ஒண்ணு கிடையாது. 24 சார் நீங்க சபிக்கிறதுக்கு விசாமுத்திரரா இல்ல வசிசரா இல்ல சொல்லுங்க, இல்ல பிரிங்கி முனிவரா சொல்லுங்க. நீங்க சபிக்கிறதுக்கு யாரும் ஒண்ணு சார். மக்கள் என்டிஏ கூட்டணி ஆதரிக்கின்றார்கள், மக்கள் என்டிஏ கூட்டணி விரும்பினார்கள். மக்கள் தமிழக மக்கள் திராவிடம் இல்லாத ஒரு தேசியம் தமிழகத்தில் வரவே இந்தியாவில் வரப்பட்டார்கள். உங்களால் முடியவில்லை. நீங்கள் பேசுவதிலும் உங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவதிலும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவரும் தலைவரை ஒரு பிரதமரை 25% சொல்றதாங்க. பிரதமர் இப்படி சொல்றாங்க. உங்க அப்பா வீட்டு சொத்தா கேக்குறீங்க, உங்க அப்பா வீட்டு சொத்தா கேக்குறீங்க. சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லிங்க. நீங்க சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை திட்ட முடியுமா? ஒரு இஸ்லாம் மதத்தை திட்டி நீங்க வாங்கல. நீங்க தான் சிறுபான்மை மக்களை ஓட்டுகளை வாங்குவதற்காக ஒரே சோப்பு போட்டு குளிப்பாட்டி அவங்க என்னென்ன செய்யணுமோ ஏமாத்துறீங்களே. இப்ப என்டிஏக்கு வந்து சாதகமான தொகுதி வந்து அடுத்ததாப்புல வந்து ராமநாதபுரம் சொல்லப்படுது. ராமநாதபுரத்துல வந்து உங்களுடைய சுயேட்சையா வந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிற்கப்பட்டிருக்காரு பலாப்பழ சின்னத்துல. சுயேட்சை நீங்க சொல்றீங்க சார், ஆனா அவர் வந்து அதிமுக எங்களுக்கு தான் இருந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த சட்ட போராட்டத்தின் கருத்தில் கொண்டுதான் அவர் சுயேட்சையாக முக்கணியில் ஒரு கனியான பலாக்கணியில் நிற்கிறார். அந்த பலாக்கணியில் அவர் வெற்றி பெறுவார், அவர் மத்திய அமைச்சர் ஆவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இந்த தேர்தல் முடிந்தவுடன் டிடிவி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதிமுகவுடைய அன்றைய எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய ஜெயலலிதா அம்மையார் தரவரிசையில் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவின் ஒரு இரட்டைலின் கீழ் இயங்குவார்கள் என்பதை எந்த மாற்றமும் இல்லை. திரு காமாட்சி ஐயா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ், எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் எல்லாம் சொல்ல முடியாது. அவரு வெற்றி நிச்சயம், மேலும் மத்திய அமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ மத்திய அமைச்சர் ஆவாங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கான நலன் வந்து அவரு கருத்தில் கொண்டு செயல்படுவார் இல்லையா? எப்பா அத்தைக்கு மீசம் முளைச்சு சித்தப்பான்னு கூப்பிடையில பாப்போம். அவர் ஜெயிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் என்டிஏ இந்த உங்க கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து ஜெயிச்சு வருதான்னு பாப்போம். இங்க பாரு, இந்த முறை வந்து இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அகில இந்திய அளவுல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வியை இந்த மக்கள் கொடுக்க போறாங்க. தாமரையை இந்த கையால புடிச்சு தூக்கி எரிய போறோம். கை இல்லைனார்ல, இந்த கையில தான் அந்த தாமரையை புடுங்கி வீசி எரிய போறோம் குப்பையில. அதனால இது போக போறது குப்பை தான். ஆமா ஆமா, அதிர்ச்சி தான். என்ன குஜராத்ல இன்னைக்கு என்ன ஜாதி கலவரம் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. ஊபியில அதுக்கு மேல போயிட்டு அரசியலியா நாங்க வெளியே வருது பாத்தீங்களா? இப்பதான் வெளியே வருது இல்ல. அப்ப இவங்க சுயநலனுக்காக எது வேண்டுமானாலும் செய்வாரு. நாங்க ஒன்னும் போத்திரம் ரயில எரிக்கல, கர்ப்பிணி பெண்ணை கற்பழிக்கல, சும்மா வேலையை பாருங்க. ஜெயில இருந்தவனை தூக்கி வெளியில அனுப்பல, நீதிமன்றம் கண்டிச்ச பின்னாடி திரும்ப கொண்டு வந்து ஜெயில அடைக்கல. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க. சூழ்நிலைக்காக நேருவின் மகளே பாருங்க, நிலையான ஆட்சி தரக இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் ஊழல் சிக்கிட்டு தப்பிச்சு போகுது. சர்க்காரிய கமிஷன் சும்மா இந்திரா காந்தி அம்மையாரும் எல்லாருக்கும் சார். பாம்பையும் பார்ப்பானையும் கண்டால் பார்ப்பானை அடி, பாம்பை விட்டு விடுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிள்ளை பிறக்குமா, ஐயப்பெண் பரிசுல என்ன பிறக்கும் திராவிட கட்சி சொல்லிச்சா இல்லையா? சொல்லுங்க. ஆமா, பாம்பை விட்டுட்டு பார்ப்பானை அடி. ஆமா, பெரியார் விடுதலையிலேயே எங்கேயுமே சொல்லல. பாருங்க சார், நீங்க ரங்கராஜ் பாண்டே அவருடைய விவாதத்தின் ஏக்கி வீரமணி அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. ஒரு விஷயம் சார், நீங்க மேல நீங்க திராவிட கட்சி ஆபீஸ்ல போய் அங்க படிங்க. அங்க படிச்சா இன்னைக்கு அவ்வளவு இந்து மத விரோதமான செயல், இந்து மத தத்துவ விரோதமான செயல். ஆமா சார், ஆமா சார். ஆனால இவர்கள் கோமகன் இவங்களுக்கு பொய்ய தவிர வேற ஆரம்பத்திலிருந்து இந்து மதத்துக்கு எதிராக வந்து பல துவேஷத்தை பரப்புறாங்க. இந்து மதம் வந்து மக்களை ஏமாத்துறதா ராமர் சிலைக்கு சார். யாரு இல்லாத மதுரை மேட்ச திட்டுறாரு சார், சிதம்பரம் திட்டுறாரு சார். ஆமா சொல்லுங்க, இப்படிப்பட்டவங்கள ஓட்டு வாங்குறாங்கன்னா அப்ப எவ்வளவு சார் ஊழல் செய்து திகார் ஜெயில போயிட்டு வந்தவங்களே ஓட்டு கேக்குறாங்க, அவங்களுக்கே மந்திரி கொடுக்குறாங்க. தருமபுரியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவார், அதுல எந்த மாற்றம் கிடையாது. கணவர் சென்ற முறை நிக்கும் போது அவரே ஒரு 20,000 வாக்கு தோக்குறது பாக்கணும் சார். ஒரு விஷயம் சார், அரசியல் வெற்றி தோல்வியில சகஜம்தான். எம்ஜிஆர் முதலமைச்சர் என்னன்னா, அப்போ வந்து அதிமுக நீங்க கூட்டணியில இருந்தீங்க, வாக்கு கூட ஸ்பிளிட் ஆகாது. வாக்குகள்லாம் ஸ்பிளிட் ஆகாது. 2014
மத்திய சென்னையில அதிமுக விஜயகுமார் ஒருத்தர் ஜெயிச்சாரு. எந்த விதமான பொருளாதார பின்புலமும் இல்லை, அரசியல் பின்புலமும் இல்லை. ஒரு சாமானிய தொண்டன் விஜயகுமார் மத்திய சென்னையில மிகப்பெரிய 10 லட்சம் கோடிக்கு அதிபரான தயநிதி மாறனை தோக்கடிச்சாரா இல்லையா? பர்கூர்ல ஜெயலலிதா வந்தாங்க ஒரு முறை. அங்க வந்து அந்த அம்மா மூக்குத்தி கொடுத்தாங்க, பித்தளை பித்தளை செம்பு பானெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஜெயிச்சது சாதாரண ஒரு திமுக அடிமட்ட தொண்டன் தான் அங்க ஜெயிச்சாரா இல்லையா? அது அரசியலில் இருந்து வெற்றி தோல்வி வந்து மக்கள் நிர்ணயிக்கிறதா. மக்களுக்கு உங்களை நீங்கள் அவரே ஒத்துக்கிட்டாருப்பா. இந்த தடவை நான் மோடிஜியுடைய மகையரா பூரா நாசமா போயிடுவாங்க. பாத்தீங்களா? அதாவது நாம வந்து அவ்வளவு வைத்தறிச்சல சும்மா இருக்கியா? அவ்வளவு வைத்தறிச்சல கொட்டிட்டு இருக்காங்க. நாட்டே வித்து குட்டியச்சவர் ஆக்கிட்டாங்க. தமிழ்நாடு வித்தாச்சு சார். தமிழ்நாட்டுடைய ஆட்சி மாடல் திராவிட மாடல் இந்தியா முழுவதும் பண்ணணுமா? அப்ப இங்க மட்டும் ஊழல் பண்ண முடியாதா? இந்தியாவில ஊழல் பண்ணுங்க, அவங்க கங்கணம் கட்டுறாங்க. ஆமா ஐயா, இப்ப தர்மபுரியில வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. என்டிஏ என்கிட்ட தானே கேள்வி கேட்கிற. அவர் இடையில வரக்கூடாது. குறுக்கிட்டாருனாக்க நான் எந்திரிச்சு போயிடுவேன். அவரை உத்தர நீ வச்சு எடுத்துக்கோ. ராங் இன்ஃபர்மேஷன் தான் நான் குறிப்பிட்டேன். அது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட நீ கேட்கக்கூடாது. நான் பேசி முடிச்ச பின்னாடிதான் நீ கேட்கணும். சும்மா நீ உனக்கு என்ன அவ்வளவு அதிகாரம் கொடுத்துருக்கு. இங்க பாரு, அந்த அம்மா தேர்தல்ல நிக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு டாக்டர், நல்ல குடும்பத்தை சார்ந்த அம்மா, நல்ல அன்புமிக்க நல்ல துணைவியாரு. அவங்க வந்து அங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன? பிஜேபியுடைய கூட்டணி. பிஜேபியில எதுக்கு கூட்டணிக்கு போனாங்க? ஏற்கனவே அவங்க மேல சிபிஐ வழக்கு, அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல நிறைய பணத்தை கையாடல் பண்ணிட்டாருங்கிறதான் வழக்கு. அந்த வழக்கை சொல்றதுதான் இவங்க ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணிக்கு தான் துண்டு போட்டாங்க. அந்த துண்டை எடுத்துக்கிட்டு படக்குன்னு என்ன பண்ணாங்க, இவங்க கூப்பிட்டு மிரட்டின உடனே, இந்த நாங்க தூசி தட்டவான்னு கேட்ட உடனே படக்குன்னு இங்க வந்துட்டாங்க. ஆகையினால இவங்களுக்கு வந்து நிலையான எண்ணமே டாக்டர் ஐயாவுக்கும் சரி, அவருடைய புதல்வனுக்கும் சரி, உண்மையிலேயே அவங்களுக்கு நிலையான ஒரு எண்ணமோ புத்தியோ அரசியலோ இல்லை. இவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க எல்லாத்துக்குமான கட்சி அப்படின்னு பேருக்கு சொல்லிக்கிட்டு அவங்க செய்யறது எல்லாம் அவங்க ஜாதிய கட்சியை தான் நடத்துறாரு. ஆனா அவங்க ஜாதி ஒரு காலத்துல அவருக்கு மட்டுமே சொந்தமா இருந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணாரு. இன்னைக்கு போன வாரம் என்னுடைய ராமூர்த்தின்னு என்னுடைய நண்பர், அவர்கிட்ட பேசும்போது அவரு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் கட்சி ஆரம்பிச்சவரு. அவர் தான் இந்த பாட்டாளி இவங்களுக்கு, அதாவது இந்த வன்னியின மக்களுக்காக இந்த 10.5 இல்ல நீதிமன்ற ஆட உத்தரவு இருக்கு. 10.5% யாரு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து யாரு பண்ணது? எல்லாம் அவர் தான் பண்ணாரு. அதை கடைசியில நான் பண்ணேன்னு சொல்லி ஒருத்தர் எடுத்து தாம கழுத்துல போட்டுக்கிட்டாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆகையினால இந்த முறை வந்து கண்டிப்பா எந்த தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவோ அவர்களுடைய கூட்டணியோ வெற்றி பெற முடியாது. இந்த முறை பொன்ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பார்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்னன்னா, நாம் தமிழர் இயக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர் வந்து மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். அதே போல அதிமுகவில் நிற்கக்கூடிய ஒரு ஏடிஎம்கே வேட்பாளர் வந்து அவரும் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். மீனவர் சமுதாய வாக்குகள் அங்க 2 லட்சம் வாக்குகள் இருக்கின்றன. அது போக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து விஜய் வசந்தகுமாருடைய மகன் நிற்கிறாரு. இப்போ அவர் நிற்கும் போது நிற்கிறாரு, இப்போ பொன்ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மீனவ சமுதாய மக்கள் வந்து ஆர்சி ரோமன் கத்தோலிக்கர்கள். அப்ப ரோமன் கத்தோலிக்கர்கள் பாத்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் ஒரு 1,10,000 ஓட்டு வாங்க, நாம் தமிழர் 35,000 ஓட்டு வாங்கன்னு வச்சுருங்களேன். அங்க வந்து கிறிஸ்தவ நாடார்கள் வந்து கண்டிப்பாக ஐடிஎம்கே வேட்பாளர்களோ ஆந்திர வேட்பாளரோ போட மாட்டாங்க. ஏன்னா இனம் என்பது வேறு, நிறம் என்பது வேறு. கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் இனம் நிறம் என்பது பிரிப்பார்கள். அதே போல வந்து அந்த கிறிஸ்தவ நாடார்கள் வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் மறை மாவட்ட அடிகளான்னு சொல்லுவாங்க. ரோமன் கத்தோலிக்கர் சர்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சில் எல்லா ஃபாஸ்ட்ல என்ன மீட்டிங் போடுறாங்கன்னா, இப்ப உலகங்கூட இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணியை நிறுத்திருக்காங்க. அந்த வேட்பாளர் யாருன்னா மீனவ சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ மீனவ சமூகத்தை சேர்ந்த பாதிரியார்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் என்னன்னா, நமக்காக, அதாவது குளச்சல் தொகுதியில வந்து ஈரா பெர்னாட்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், திமுக வேட்பாளராக இருந்தாரு, அவர் ஜெயிச்சார், எம்எல்ஏ இருந்தாரு. அது பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில பல்லாரும் ஒரு எம்பியா வந்தாரு, அவர் பிஷர்மேன் எம்பி இருந்தாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது ரொம்ப நாளுக்கு பிறகு இப்ப கொடுத்துருக்காங்க. அதனால மீனவ சமுதாய மக்கள் காங்கிரஸும் ஓட்டு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்குது. ஆகவே அந்த மீனவ சமுதாயத்துடைய ஓட்டுகள் ஒரு சைடா போச்சுதுன்னா, பிரிஞ்சுதுன்னா அங்க வந்து பொன்ராதாகிருஷ்ணன் வர வாய்ப்பு இருக்குது. மீனவ சமுதாய ஓட்டுகள் பக்காவா ரெடி பண்ணிட்டாங்களா, அங்க வசந்தகுமார் விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வெற்றி வேலை வந்து நல்லா போனா ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிப்பாங்க.
அதிமுக காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தும் சரி, பிஜேபி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாலும் கடும் போட்டி, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்குது. அதனாலதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் விஐபிகளை நிறைய ரெண்டு கட்சியிலுமே பெரிய பெரிய விஐபிகளை வந்து களப்பணிக்கு அங்க ஏற்றிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து குமரி மாவட்டத்துல பார்த்து நாடா சமுதாயம் தான் அதிகமா இருக்கிறாங்க. அந்த நாடா சமுதாயத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடார், ஹிந்து நாடார் இருக்கிறாங்க. இப்ப பிஜேபிக்கு பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஹிந்துக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. அங்க வந்து ஏன்னா திரும்ப சொல்றேன், அங்க வந்து மத அரசியல் தான், அப்புறம்தான் ஜாதி அரசியல். அங்க மதம் நிர்ணயிக்கிறதா அங்க வெற்றியுடைய நிலைப்பாடு வரும். ஆக விஜய் வசந்த் போன வாட்டி 1 லட்சத்துக்கு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சாரு. இந்த முறை ஜெயிச்சாலும் பெரிய டிஃபரன்ஸ்ல ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிச்சா 30,000 ஓட்டு 30,000 ஓட்டுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே இப்ப தாயா நெஜத்தை பேசி நான் அந்த ஊருக்கு உண்மையில நெஜத்தை பேசியிருக்கேன். இல்ல சார், அதான் உண்மையை பேசியிருக்கேன். நான் பாராட்டுறேன் சார். குமரி மாவட்டத்துல உண்மையிலேயே உங்களை நான் appreciate நான் பண்றேன். வந்து அதுல போய் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து அந்த ஊருக்காரங்க மட்டும் கிடையாது, தினசரி அங்க தொலைபேசியில பேசுறோம். எங்க ஆட்கள் அங்க களப்பணியில இருக்காங்க. எங்க ரிப்போர்ட் அங்க களப்பணியில் இருக்கும்போது அங்க அந்த கள நிலவரத்தை தான் அவங்களுக்கு சொல்றான் வந்து. ஆகவே விஜய் வசந்த் ஜெயித்தா யாரு பொண்டார் ஜெயிச்சாலும் சரி, விஜய் வசந்த் 30,000 ஓட்டுக்கு மேல வராது. ஏன்னா அந்த அளவு டஃபா இருக்கு. அது காரணம் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்த 2 பார்லிமெண்ட் வேட்பாளர்கள் நிக்கிற காரணத்தால் இந்த நிலைப்பாடு இருக்கின்றது. ரொம்ப நன்றி. உங்களுடைய இருவரோட கருத்தை நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் குக்கு செய்திகள்.